ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, முன்ன பேசி வீடியோ போட்ட மாதிரியே போடுங்க, அது நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் போடுறது ஏன் ரூட் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் அது வந்து ஒரு கல்யாணம், முக்கியமான ஒரு சொந்தத்தில் கல்யாணம் இருந்துச்சுங்க. எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து நிறையா பேசி போட முடியல. இப்போ நான் சொல்ல போகிற ஒன்று வந்து நான் உங்களுக்காகவே சொல்கிறேங்க. பழைய கதையை சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அதனால் பழைய கதையை நான் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நாங்கள் நடந்து தான் போவோம். ஒரு சிலர் சைக்கிளில் போவாங்க. எல்லோரும் போகிறதுனால நடந்து தான் போவோம். அது ஒரு ரயில்வே பாலத்தினுடைய அடியில் போகணும். அங்கே வந்து பேயெலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மேக்ஸிமம் 10 பிள்ளைங்க போவோம். 10 பிள்ளைங்களுக்கு கம்மியாலாம் போக மாட்டோம். ஒரு வேளை 5 பிள்ளைங்க லீவு போட்டாங்க அப்படின்னா 5 பேர் போக மாட்டோம். அவங்களும் சேர்ந்து லீவு போட்டுக்குவோம். அப்படி என்ன ஸ்கூலுன்னு கேட்காதீங்க. அது கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் சென்ட்ரல் பிளேஸில் நான் சொல்கிறது, அந்த பங்களா டைப்பு வீடு அங்கே இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பணக்காரருடைய வீடு அது. அங்கே வந்து ஒரு அண்ணா இருந்தார். அவர் வந்து அப்போ மெட்ராஸில் வந்து படிச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்பயாவது இருப்பார். நாங்கள் எப்போவுமே இருக்க மாட்டார். எப்பயாவது வந்து அவர் வந்திருக்கிறாரு போல் இருக்குது படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பேசிக்குவோம். அவங்க வீடு வந்து எப்படி இருக்குன்னா 2 மாடி கிரானைட், கருப்பு கலர் கிரானைட் போட்டு, அப்போலாம் கிரானைட்னால் என்னானே தெரியாத ஒரு காலம் அது. கிரானைட் கல் போட்டு ரொம்ப பெரிய வீடு, பங்களான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அந்த காம்பவுண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கேட் இருக்கும். நேராக ஒரு கேட் இருக்கும், இந்த சைட்லேயும் இருக்கும் அந்த சைட்லேயும் இருக்கும் கேட்டு. அவங்க வீட்டில் டிராக்டர் இருக்கும், அம்பாசிடர் கார் இருக்கும், எல்லாமே ரொம்ப வசதியானவங்க அவங்க. அந்த வீட்டுக்கு அந்த அண்ணா ஒரே பையன் அப்போ சொன்னாங்க. அவர் வந்து படிச்சுட்டு அங்கே வந்திருக்கும் போதெல்லாம் நாங்கள் போனோம் அப்படின்னா நாங்கள் வரிசையாக போவோம். அவங்க காம்பவுண்டுக்கு வெளியில் போக மாட்டோம். ஏன்னா அவங்க காம்பவுண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்பயே எல்லா கலர் செம்பருத்தி செடியும் வச்சுருப்பாங்க, எல்லா கலர் ரோஸ் செடியும் இருக்கும். பன்னீர் ரோஸுன்னு சொல்லப்படுற ரோஸ் கலர் ரோஸு, அதில் சிவப்பு கலரும் இருக்கும். 2மே மணக்கும். மற்ற ரோஸெல்லாம் மணக்காது. அதுலேயே அந்த ரோஸ்லேயே வெள்ளை கலர் ரோஸ் இருந்தது அவங்க வீட்டில். வெள்ளை கலராகவே இருக்கும். பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும், வெள்ளை கலராகவே இருக்கும். இது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அப்போ பார்த்தது தான். இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பூ நான் எங்கேயுமே பார்க்கல. நல்லா மணக்கும். பன்னீர் ரோஸ்லேயே வெள்ளை கலர், வெள்ளையாகவே இருக்கும். அது நல்லா மணக்கும். அந்த செடி வந்து அவங்க வீட்டில் இருந்தது. ஒரு வேளை அந்த அண்ணா இருந்தாவோ, அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அக்காவுடைய பிள்ளைங்கள்லாம் எங்கள் ஸ்கூலில் படித்தாங்க. அந்த அக்கா இருந்தாவோ அங்கே போகும்போது ஆளுக்கு ஒரு பூ பறித்து கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தானே, அந்த மாதிரி வச்சுட்டு போவோம். ஆனால் மேக்ஸிமம் நிறையா நாள் கொடுக்க மாட்டாங்க, எப்போயாவது ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் வழியாக அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் வெளியிலையும் போகலாம். அது வந்து எங்களுக்கு ஷார்ட்கட்டு. ரோட்லேயே போனால் கொஞ்சம் தூரமாக போவோம். பேசிக்கிறதே நாங்கள் பங்களா டைப் வீட்டில் அந்த வழியாக தான் போவோம், பங்களா வீட்டு வழியாக போவோம் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு போவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அண்ணா இருந்தார் அப்படின்னா வரிசையாக நிற்க வைப்பார். நாங்கள் வரிசையாக தான் போவோம். வரிசையாக நிற்க வச்சு அவங்கவுங்க பேர் என்ன கிளாஸ் படிக்கிறோன்னு சொல்லணும். உன் பேர் என்ன கிளாஸ் படிக்கிற, உன் பேர் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் கேட்பார். அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். அவன் வேறு எதுவும் இல்லை. அந்த அண்ணாவுடைய அப்பா அவர் வந்து எப்போவுமே எதுவும் பேசுகிறதில்ல. ஆனால் எங்கேயாவது நின்றுட்டுருப்பார். அவங்க வாழைத்தோப்பு, கரும்பு தோட்டம் எல்லாமே போட்டிருந்தாங்க. அங்கே எங்கேயாவது இருப்பார், நெல் வயல், கிணத்துக்கிட்ட எங்கேயாவது நின்றுட்டுருப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவோட அம்மாவை நான் இது வரைக்குமே பார்த்தது இல்லைங்க. இது வரைக்குமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை. அவங்க வீட்டில் வந்து அந்த வேலைக்கார அக்கா இருந்தாங்க அப்படின்னா 2 பேர், பெண்கள் மட்டும் 2 பேர் வேலை செய்வாங்க. ஆம்பளை ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க இருந்தாங்க அப்படின்னா வேணும்னே தண்ணி குடிக்கிற மாதிரி போய் அந்த வீடு வந்து ஒரு 500 பேர், அந்த ஹால் மட்டும், வெளியில் இருந்த ஹால் மட்டும் ஒரு 500 பேர் வந்து உட்காரலாம், அந்த மாதிரி இருக்கும். பெருசாக இருக்கும். ரொம்ப அந்த காலத்து டைப்பு நாட்டாமை வீடு மாதிரி, வெறும் தூணாகவே இருக்கும். அந்த தூணில் விளையாடுறது அதெல்லாம், தண்ணி அந்த அக்கா வீட்டுக்கு போய் கொண்டுட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் இத்தனையும் பண்ணிவிடுவோம். மேலே படிக்கட்டில் ஓடி போயிட்டு கீழே இறங்கி வந்துடுவோம். அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி இருந்த அந்த வீடுங்க அது. அந்த வீட்டில் வந்து அந்த அண்ணா வந்து மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தாராம். இது வந்து நான் சின்ன குட்டியாக இருக்கும்போது நடந்தது. அவரோட படித்தவர் எங்களுது பார்த்திங்கன்னா 18பட்டி கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் அப்படிம்பாங்களே, சினிமாவில் சொல்கிற மாதிரி. அங்கே வந்து அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான் அத்தனை பேருமே. அப்போ வந்து 10th வரைக்கும் இருந்தது, இப்போ +2 வரைக்கும் இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்கூலு, கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலு. அங்கே படித்தவங்க தான். நான் ஒரு தேர் திருவிழான்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே போனீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க தான் அத்தனை பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேரும் அந்த ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான், அந்த சுத்துப்பட்டி கிராமத்துலேயே. அந்த அண்ணா கூட படித்தவர் ஒருத்தர் அங்கே வேறு ஏதோ ஒரு வேலையாக வந்திருக்கிறாரு. அவங்க வீட்டு வழியாக சைக்கிளில் வந்திருக்கிறாரு.
அது வந்து ஒரு சாயங்கால நேரம். அப்போ வந்து கோழி பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த துரத்தி துரத்தி அப்போல்லாம் கோழி பிடிப்பாங்க இல்லைங்களா, கோழி பிடிச்சி அந்த அண்ணா வந்திருக்கிறாருன்னு குழம்பு வச்சாங்களோ என்னவோ ஒன்று, கோழி பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அவரும் அந்த அண்ணாவும் அங்கே இருந்திருக்கிறாரு. இந்த அண்ணா சைக்கிளில் போயிருக்கிறாரு. வாடா அப்புறம் எப்படி நல்லா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிணத்து திட்டு மேலே ரொம்ப நேரம் உட்காந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் கோழி பிடிச்சிட்டு இருந்ததுனால கோழி அடிக்கிறோம், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இவர் கம்பல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அண்ணா வந்து இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தான் சொன்னாராம். வேலைக்காரங்களாம் சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து பிடிவாதமாக இல்லை நீ இரு சாப்பிட்டுட்டு தான் போகணும், இத்தனை நாள் கழிச்சு 2 பேரும் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களாம் சொன்னாங்க. அவர் வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு இருட்ட போகும்போது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி, அந்த அக்காட்ட சொல்லிட்டாரான் நேரமாக சாப்பாடு செய்யுங்க அவன் சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கோழி குழம்பு வச்சு சாப்பாடெலாம் செஞ்சிட்டாங்களாம். அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்காக இந்த அண்ணா வந்து கூப்பிட்றாராம். அப்போ வந்து அந்த அண்ணாவுடைய அம்மா அவங்க வந்து அந்த சைக்கிள் எடுத்து காம்பவுண்டுக்கு வெளியே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அவருக்கு எப்படி இருந்துச்சா தெரியல. இல்லைடா நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிற டியர் ஃப்ரெண்டாக இருந்தவங்களா 2 பேரும் 1ஆவதுலேருந்து ஏதோ எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, +2 வரைக்குமா என்னவோ தெரில படிச்சிருக்கிறாங்க. இல்லைடா இப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேன்னு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வெளியில் இருந்த சைக்கிள் லாக் பண்ணி சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாராம் அந்த அண்ணா. வேலை வழி இல்லாமல் அவரும் கூடவே வந்து கொஞ்ச நேரம் இருந்திருக்கிறார். அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே 2 பேரும் போய் அவங்க வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும், அப்பயே பார்த்துருக்குறேன், பெருசாக இருக்கும். அப்போல்லாம் டைனிங் டேபிள்னால் என்னன்னே தெரியாத ஒரு காலம் அது. அவங்க வீட்டில் இருந்தது பெருசாக இருக்கும், சுற்றி சேர்லாம் போட்டிருக்கோம். அங்கே போய் உக்காந்துருக்குறாங்க. அந்த அக்கா சாப்பாடு பரிமாறி இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அண்ணாவுடைய அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த நாய்ங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே வருதுங்க, பரதேசி நாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த அண்ணா சாப்பாட்டில் கை வச்சவர் அப்படியே விட்டுட்டு எழுந்திரிச்சிட்டு இல்லைடா நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த சாவி டேபிள் மேலே வச்சுருந்துருக்கிறாரு. அவர் எடுத்துக்கிட்டு வேகமாக போய் சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் உடனே கிளம்பிட்டாராம். இந்த அண்ணாவும் சாப்பிடாம ஆனால் அவங்க வீடு வந்து மேடாக இருக்கும். நீங்கள் அங்கே நின்று பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லும் தெரியும். அந்த அண்ணன் ரோட்டில் போய் மறையிற வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இந்த அண்ணா வந்து நின்று பார்த்துட்டே இருந்தார். அவர் சைக்கிளில் போயிட்டாராம். அப்புறமே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அது அவங்க அப்பா வந்து கண்டபடியே திட்டினாராம். பொம்பளையா நீலாம், என்ன அவன் சாப்பிட்ற போகிறான், ஒரு கரண்டி கறி வச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பாடு போடுறதில்ல, என்ன அவன் சொத்து அழிஞ்சிரும், அவன் போகிறேன்னு தானே சொன்னான், சைக்கிள் எடுத்து வெளியே நிறுத்துன்னு சொல்கிற, பரதேசிங்க சாப்பாட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்தான், அவன் ஏதோ வேறு வேலையாக வந்தான், இவன் தானே சாப்பிட சொல்லி கூப்பிட்டு வந்தான், நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டாரான் நைட்டு. அப்புறம் வந்து சாப்பிட மாட்டேன்னு போய் அவங்க அப்பா படுத்துட்டாராம். இந்த அண்ணா வந்து போய் எழுப்பி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நீங்கள் தெம்பாக இருக்கணும், நாளைக்கு வந்து நீங்கள் தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். அப்புறம் வந்து அவர் நல்லா சாப்பிட்டாராம். நல்லா வந்து சாப்பாடு வச்சு கறி வச்சு நல்லா சாப்பிட்டாராம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இதுக்கெல்லாம் வந்து அவன் கோச்சிக்கவும் மாட்டான், நானும் எதுவும் உன்னை தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு தான் சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரங்களை வந்து நீங்கள் கிளம்புறதா இருந்தால் நேரத்துலேயே கிளம்புங்க, நீங்கள் நாளைக்கு நேரமாக வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னாராம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அவர் அப்போ வந்து மேலே அவருடைய ரூம் வந்து மேலே இருந்ததுதான் மாடியில். அவர் அந்த ரூமில் போய் பால்டாயில் மருந்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து குடிச்சிட்டு அவர் இறந்துட்டார். அவர் வந்து வெடியல் காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார். அவர் எழுதி வச்சுருந்த ஒரு லெட்ரு என்னன்னா, எவ்வளோ சொத்து இருந்தோம், எவ்வளோ சொந்தம் இருந்தோம், எவ்வளோ படிப்பு இருந்தோம், படித்த என்னோட ஒரு டியர் ஃப்ரெண்டுக்கு ஒரு நேரம் ஒரு வேளை சாப்பாடு என்னால் போட முடியலன்னா நான் இந்த உலகத்துலேருந்து நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு மட்டும் எழுதி வச்சுருந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேங்க, அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியாது. அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவர் வந்து இறந்துட்டார். வெடிய காலம்லாம் எங்கள் வீட்டுக்கு தகவல் வந்துருச்சு. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறதுனால ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் கூட நாங்கள் போகமா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஊரே போனாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் போனோம். கொஞ்சம் தூரத்துலேயே எங்கெல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போல்லாம் காரே கிடையாதுங்க. அப்பயே வந்து 15-20 கார் வந்துருந்தது. அந்த அண்ணாவுக்கு வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிற, இன்றைக்கி பதவியில் இருக்கிறேன்னு சொல்ல, இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஒரு அமைச்சரோடைய பொண்ணு தான் பேசி முடிச்சிருந்தாங்க. அப்பயே அவங்களுக்கெல்லாம் இப்போ வயசே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து அந்த பொண்ணை தான் கட்ட போகிறாங்க, அவங்க பொண்ணை தான் கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பொண்ணை வந்து பேசி முடிச்சிருந்தாங்க கல்யாணத்துக்கு. அவர் அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி விபரீதமான ஒரு முடிவை எடுத்துட்டார். அப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம், ஆனால் எங்கள் அப்பா கூட நிறையா தடவை சொல்லுவார், மனுஷன் அழுவவே இல்லை, கண்ணு கூட கலங்கலை, என்ன மனுஷன், ஒரே பையன், அந்த அண்ணா கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, அந்த வீட்டுக்கு அந்த சொத்துக்கு எல்லாம் ஒரே வாரிசு அந்த அண்ணா மட்டும்தான். ஆனால் அது என்னான்னு தெரியல, அவர் அழுவவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் ஏன் அழுவாமையே இருந்தாருன்னா அன்றைக்கி நைட்டே அவர் சொல்லிட்டாரு.
அன்றைக்கி நைட்டு அவர் தூக்கு போட்டு அவர் செத்துட்டார். மகன் முதல் நாள் நைட் செத்துட்டார். அப்பா வந்து அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து நிறைய அந்த வீட்டில் இருந்துருக்குறாங்க சாவுங்கிறதுனால. அவர் ரூமில் போய் கொஞ்ச நேரம் படுத்திருந்தாராம். அப்புறம் போய் கதவு தட்டி பார்த்துருக்குறாங்க. கதவு திறக்கலன்னொடனே உள்ளே உடச்சி பார்த்தா அவர் தூக்கில் தொங்கிட்டார். அடுத்த நாள் காலையிலையும் அடுத்த நாளும் எங்களுக்கு லீவு. அப்போவும் எல்லாம் போனாங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள் போகல. அதுக்கப்புறம் வந்து 2-3 நாள் கழித்து தான் அந்த வீட்டு வழியாக போகணுன்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு. 2-3 நாள் கழித்து போகும்போது அந்த கிணத்துக்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு சமாதி இருக்கும், கருங்கல் சமாதி. கருப்பு கலர் கல், கிரானைட் கல் சமாதி ஒன்று அங்கே இருக்கும். அதில் வந்து அது வந்து அவங்க அப்பாவுடையது, அந்த அண்ணனோட தாத்தாவோடது. அது வந்து பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் 2 மாலை போட்டு மண் குமிச்சு வச்சுருந்தாங்க. அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த வழியாக போகவும் வருவோம், எப்பயாவது போகவும் வருவோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து நாங்கள் போனோம். அந்த அண்ணாவுக்கு திதி கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் தகவல் எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ போனோம். திதிக்கு அன்னைக்கு போகல, அதுக்கு அடுத்த நாள் போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் மாலையெல்லாம் போட்டிருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பூஞ்செடி எதுவுமே இல்லைங்க. அந்த பூஞ்செடி இருந்த இடம், மாடு வந்து நீட்டமாக கட்டுத்தறி போட்டு ஒரு 10 மாட்டுக்கு மேலே இருக்கும். அங்கே இருக்கும். குட்டி கன்றுக்குட்டிங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு கட்டுத்தறி இருக்கும். அது சின்னதாக இருக்கும், உயரம் கம்மியாக இருக்கும். மாட்டுங்க கட்டுத்தறி நீட்டமாக, அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க, ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க வேலையால் தானே ஃபுல்லும் பார்க்குறாங்க, அதனால நீட்டாக இருக்கும். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டுத்தறியில் மாடே இல்லை. மாடு இருந்ததுக்கு உண்டான எந்த சுவடும் இல்லை, கட்டுத்தறி கன்றுக்குட்டி இல்லை, மாடும் இல்லை. அந்த இருந்த பூஞ்செடி ஒன்று கூட இல்லைங்க. எந்த பூஞ்செடியுமே அங்கே இல்லை. அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருந்த மரங்கள் அது எல்லாமே ஒரு மாதிரி வெறிச்சோடின மாதிரி இருந்தார். ஆனால் அந்த அண்ணனுடைய அம்மா இருந்தாங்க, அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெல்லாம். அப்போ எங்கள் தாத்தா கூட சொல்லுவார், இந்த கருப்பு கலர் கிரானைட் வீட்டுக்கு போட்டு கட்டக்கூடாதுன்னு. அவங்க வீட்டுக்கு வந்து சமாதிக்கு தான் அது போடுவாங்க. வீட்டுக்கு போட்டதுனால தான் இந்த பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அந்த வீடே ஒன்றும் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருப்பார். இது வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கேளுங்க.